Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobi Sudha. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கோதுமை தோசை, அதாவது வர கோதுமை. ரேஷன்ல வந்து வாங்குன வர கோதுமையை வச்சு தான் நம்ம அதாவது என்ன இதுக்கு ஊற வைக்கணும்ங்கற அவசியம் கிடையாது. நம்ம அப்படியே வந்து ஒரு 10 minutes வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே நம்ம போட்டு ஆட்றது தான். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம கோதுமை வந்து அதாவது இது வந்து 250 grams நான் 3 கப் எடுத்து அதாவது 750 grams அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதுல வந்து நான் நல்லா வந்து புடைச்சறணும் அதாவது முறத்துல வச்சு புடைச்சறணும் அது இல்லாம இந்த மாதிரி கல்லெல்லாம் நிறைய இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிரலாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கு இத ரிமூவ் பண்ணியாச்சு இத வந்து நம்ம ஒரு 3 டைம் வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டு டைரக்ட்டா நம்ம போட்டு அரைச்சுக்கலாம் அப்பதான் வந்து டேஸ்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம இது கூட வந்து ஒரு 5 வரமிளகாய் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாம 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு அரைச்சுக்கலாம் இத ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம கீழே ஊத்திரலாம் 3 டைம் வாஷ் பண்ணிட்டோம் இது வந்து ஒரு 10 minutes ஊற வெச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம் கோதுமை தோசைக்கு தான் ஆட்றோம் அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு 2 சுத்து ஆட்டிட்டு சீரகமும் வரமிளகாயும் நம்ம போட்டுட்டோம் இப்போ வந்து கோதுமையை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வர கோதுமை கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் இந்த வர கோதுமையில வந்து நம்ம தனியா அதாவது வரமிளகாய் சீரகம் இல்லாம தனியா போட்டு நம்ம அரைச்சு பால் எடுத்து கோதுமை அல்வாவும் பண்ணலாம் அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல எப்படி பண்றதுங்கறத சொல்றேன் கோதுமை நல்லா ஆட்டியாச்சு இதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அதாவது வர கோதுமை தான் நம்ம போட்டு ஆட்டணும் பாத்தீங்கன்னா நல்லா நைஸ் ஆயிடுச்சு பார்க்கறப்ப என்னன்னா கொஞ்சம் கொரகொரண்டா இருக்கும் பட் இதுதான் வந்து கரெக்ட்டான பதம் ஊத்துறதுக்கு நல்லா வரும் இது கூட அரிசியோ எதுவுமே தேவையில்லை ஒரு சிலருக்கு வந்து போடணும்னா நீங்க பச்சரிசி மாதிரி போட்டு ஆட்டிக்கோங்க அதாவது 3 கப்புக்கு 1 கப் அளவுக்கு நம்ம இட்லி அரிசி இல்லனா பச்சரிசி போட்டு ஆட்டிக்கலாம் இப்போ நம்ம இத வந்து எடுத்துறலாம் இது வந்து புளிக்க வைக்கணும்ங்கற அவசியம் இல்ல டைரக்ட்டா நம்ம ஆட்டிட்டு உடனே வந்து தோசை சுட்டுக்கலாம் வர கோதுமையை ஆட்டிட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமா வந்து வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காய அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இத நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தவா எடுத்துக்கோங்க இப்போ தோசைகள் காஞ்சிருச்சு இப்போ சிம்ல வெச்சுக்கலாம் இது வந்து இந்த மாதிரி தான் மொத்தமா தான் வரும் இதே வந்து நீங்க ஊற வச்சு ஆட்டினா என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து தோசை வந்து என்னன்னா சவுக்குன்னு இருக்கும் இதே வர கோதுமையில நீங்க ஆட்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்ட்டான பதத்துல வரும் தோசை இதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது சாப்பிறதுக்கும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இத மூடி வெச்சுக்கலாம் அப்போ எடுக்கலாம் நல்லா வெந்துருச்சு பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு கோதுமையோட ஸ்மெல் நல்லா இருக்கும் இதல கொஞ்சம் ஓரத்துல பிரஸ் பண்ணி விடுங்க இது வந்து என்னன்னா 2 தோசை சாப்பிட்டாலே வந்து ஹெவியா தான் இருக்கும் இது 3 நாளெல்லாம் சாப்பிடணும்ங்கற அவசியம் இல்ல கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இதே மாதிரி தோசை ஊத்திக்கலாம் இப்போ நம்ம மூடி வெச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துருச்சு கோதுமை தோசைக்கு நம்ம வந்து வேர்க்கடலை சட்னி தான் அரைக்க போறோம்
இது வந்து வேர்க்கடலை 1 கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம். இது நம்ம நல்லா வறுத்தெடுத்துட்டோம். ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். வேர்க்கடலை சட்னிக்கு நம்ம வந்து 150 கிராம்ஸ் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வறுத்துட்டோம். 50 கிராம்ஸ் அளவுக்கு பொட்டுக்கடலை, தேங்காய் வந்து 1 தேங்காயில் அரை மூடி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், இஞ்சி 1 துண்டு, 1 வரமிளகாய். இது கூட நம்ம முந்திரி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அரைக்கல. முந்திரி அரைச்சிங்கனாலும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வரமிளகாய், காரம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா அதாவது இன்னொரு வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, பொட்டுக்கடலை கூடவே தேங்காய். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வேர்க்கடலை சட்னி அரைச்சிட்டோம். இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆஃப் பண்ணிக்கலாம். வரமிளகாய், பெருங்காயம் வாசனைக்காக. இப்போ நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். சுவையான வேர்க்கடலை தேங்காய் சட்னி ரெடி. சுவையான கோதுமை தோசை வேர்க்கடலை தேங்காய் சட்னி ரெடி. வர கோதுமையில் கோதுமை தோசை எப்படி சுட்டேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். உற்ற நோய் நோன்றல் உயிர் குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு. தமக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் பிற உயிர்க்கு துன்பம் இழைக்காது இருத்தலும் தவத்திற்கு உள்ளதான வடிவமாகும்.